ஹாய், நான் தான் சரவணன். ஸோ நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நாம் உயரத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது எப்படி சேஃப்டி ஹார்னஸ் போட்டு சேஃபாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தான் கான். இவர் ஒரு பங்களாதேஷ்கார். இவரும் இன்ஜினியர், என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி சேஃப்டியாக எப்படி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சேஃப்டி ஹார்னஸ் போட்டு உயரத்தில் வேலை செய்யணும். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உயரத்தில் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் சேஃப்டி ஹார்னஸ் போடணும். சேஃப்டி ஹார்னஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ இந்த சேஃப்டி ஹார்னஸில் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி பெல்ட் அண்டு சேஃப்டி ரோப் இது ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுதான் சேஃப்டி பெல்ட். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டி லிங்கில் தான் இந்த சேஃப்டி ரோப்பு மாட்டணும். ஸோ மாட்டிட்டு இதை நம்ம பாடியில் நம்ம போட்டுக்கணும். ஸோ இதை எப்படி போடுறது, எப்படி நமக்கு உயரத்தில் வேலை செய்யும்பொழுது நம்ம ஹேங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இப்போ மிஸ்டர் கான் நமக்கு சொல்லுவார். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கற்றுக்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உயரத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி ஹார்னஸை கண்டிப்பாக போடணும். இதுதான் பார்த்திங்கன்னா சேஃப்டி பெல்ட். இது உங்கள் பாடி கூட நீங்கள் டை பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் எப்படி டை பண்ணணும், எப்படி போடணுங்கிறத இப்போ ஒரு சொல்லுவார். இதுதான் டி லிங்க். அந்த டி லிங்கில் தான் இந்த சேஃப்டி அந்த இந்த சேஃப்டி ஒயரை இந்த டி லிங்கில் நம்ம லாக் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஆட்டோ லாக். அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது தான், ரொட்டேட் பண்ணி அதை உள்ளே மாட்டினா மட்டும்தான் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் கையை எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் அதை லாக் பண்ண மறந்துட்டீங்க, அந்த மாதிரி இஷ்யூக்கே வேலை கிடையாது. நல்லா பாருங்கள், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அதை வெளியில் எடுக்க முடியும், மற்றபடி அதை எடுக்கவே முடியாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர். இதுதான் ஹேங்கர். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது இதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா பாருங்கள், பின்பக்கம் அந்த கட்டை விரலால் அதை அழுத்தி முன்பக்கம் இருக்கிறத இது பண்ணணும். ஸோ அதை ஹேங் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஹேங் பண்ணணும். ஸோ நீங்கள் உயரத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேஃப்டி ஹார்னஸ் போட்டுட்டு இந்த ஹேங்கரை ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணிவிட்டு 100% ஹூக் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வேலை செய்யவே ஆரம்பிக்கணும். சப்போஸ் நீங்கள் கீழே மிஸ் ஆகி கீழே ஏதோ தவறி கீழே விழுறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக கீழே விழ மாட்டீங்க. அந்த சேஃப்டி ரோப் உங்களை கேட்ச் பண்ணிக்கும். சரி, ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ கான் எப்படி போடணுன்னு பார்க்குறாரு. இதை மேல் பக்கமாக வச்சுக்கணும். நல்லா பாருங்கள், அந்த டி லிங்கை மேல் பக்கமாக வச்சுக்கிட்டு நல்லா அந்த எந்த சுருக்கமும் இல்லாமல் அந்த ஏரோ காமிக்கிறார் பாருங்கள். அந்த ஏரோ மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஏரோ பின்னாடி ஷோல்டரில் வரணும். ஏரோ அப் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பேக் மாட்டுற மாதிரி தான், நம்ம ஸ்கூல் பேக் மாட்டுற மாதிரி அப்படியே மாட்டிக்க வேண்டியதான். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ஏரோ உங்களுக்கு அப் சைட் போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் செஸ்ட்டு சைடு ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் பண்ணணும். செஸ்ட்டு சைடு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அது அதோட லெவல் பாருங்கள். அது உங்கள் ஸ்டொமக் கிட்ட இருக்கக்கூடாது, உங்களோட செஸ்ட்டுக்கு அபோவ் இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே விழும்பொழுது உங்களுக்கு அந்த நெஞ்சை போய் அழுத்தாது. உங்களை கொஞ்சம் சேஃபாக உங்களுக்கு எந்த அதிக பெயினும் இல்லாமல் உங்களை கேட்ச் பண்ணும். சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பாடியில் எந்த பெயினும் இல்லாமல் அது உங்களை கேட்ச் பண்ணும். அந்த லைன் கரெக்டாக செஸ்ட்டுக்கிட்ட இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் காலுக்கு கீழே இருக்கிறத இந்த ரெண்டுத்தையும் லாக் பண்ணணும். இதையும் எடுத்து இந்த மாதிரி இதை நீங்கள் அந்த கேப்புக்குள்ளே விட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், அது லாக் ஆகிடும். ஸோ இவ்வளோ கேப் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப் நீங்கள் கம்மி பண்ணணும். இவ்வளோ அதிகமான கேப்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கேப்பை கம்மி பண்ணுறதுக்கு பெல்ட், நார்மல் பெல்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி பெல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கேப் எடுத்துக்க வேண்டியதான். இது எவ்வளோ கேப் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 விரல் உள்ளே போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெல்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அவர் காட்டுறாரு பாருங்கள், 3 விரல். உங்களுடைய 3 விரல் நீங்கள் உள்ளே விடும்பொழுது அந்த கேப் இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்தால் கூட, சப்போஸ் நீங்கள் தவறி விழும்பொழுது அந்த பெல்ட் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களுடைய உயிர் நாடி கூட அதில் இடையில மாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட ஆகிடலாம். ஸோ அதனால் ரொம்ப அதிக கேப்பும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான கேப்பும் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த 3 விரல் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 3 விரல் உள்ளே போகிற மாதிரி 2 பக்கமும் லாக் பண்ணிக்கணும். ஸோ தட் இது இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேவா? இப்போது உங்கள் சேஃப்டி பெல்ட் நீங்கள் உங்கள் உடம்புல போட்டுட்டீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சேஃப்டி டி லிங்க். ஃபஸ்ட்டு இந்த டி லிங்க் இருக்குது பாருங்கள், உங்கள் ஷோல்டருக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் டி லிங்க்கு. ஓகேவா? இப்போது இதில் லாக் பண்ணுறீங்க. ஓகே, அது ஆட்டோமேட்டிக் லாக். அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அது நீங்கள் ஒரு தடவை இழுத்து பாருங்கள். ஓகேவா? ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக் பண்ணுறது ஹூக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுதா அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் விட்டிங்கன்னா அழுத்தும் போது உள்ளே போகணும், கை எடுத்தாலும் தானாகவே லாக் ஆகிடணும். ஸோ அது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அவர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து காமிக்க போகிறாரு. சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து ஒரு உயரமான இடத்துல வேலை செய்கிறீங்க, மேலே ஏறின உடனே இதுதான் உங்களுடைய லைஃப் லைன். லைஃப் லைன் அப்படின்னா லைஃப் லைன் வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு சப்போர்ட் இருக்கிற ஒரு இடம், அதுதான் வந்து லைஃப் லைன் சொல்லுவாங்க. நீங்கள் மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, கீழே பாருங்கள் ஒரு லைஃப் லைன் மாட்டிட்டு வேலை செய்கிறாரு. இப்போ அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டையும் கழட்டக்கூடாது. ஒரே நேரத்தில் 2 ஹூக்கையும் நீங்கள் கழட்டக்கூடாது. ஸோ ஒரு ஹூக் எப்பயுமே இருக்கணும். இன்னொரு ஹூக்கை மட்டும் எடுத்து அந்த பக்கம் போடுறாரு, அடுத்த இடத்துக்கு ஸோ இப்போ நவரு போகிறாரு. ஸோ அப்போ ஒரு ஹூக்காக எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த இடத்துல வேலை செய்கிறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஹூக்காக மாற்றிக்கிட்டே தான் போகணும். ஹூக் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட சேஃப்டி பார்த்தாலும் இஷ்யூ தான், உங்களுக்கு ஃபைன் ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஒரு சப்கோன் நீங்கள் மெயின் கோனில் வேலை செய்கிறீங்க, மெயின் கோன் சேஃப்டி வந்து பார்த்தாலும் பெரிய பிரச்சனை. இந்த 2 ஹூக்கையும் ஒரே டைமில் எடுக்கக்கூடாது, 1 by 1 தான். ஒரு ஹூக் எப்பயுமே 100% 1 ஹூக் வந்து டையில் தான் இருக்கணும். ஒரு ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் ஆகி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இன்னொரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் கரெக்டாக சேஃப்டி பெல்ட் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க, பட் ஆனால் ஹூக் சரியாக போடலைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் உயரத்தில் ஒர்க் பண்ணுறீங்க இந்தியா அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்து வேலை செய்கிறீங்க, இப்போது உயரத்தில் இருக்கீங்க, நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே நம்ம வேலை செய்யக்கூடாது. உங்களால் வேலை செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு அது உங்கள் காலில் தடுக்கும், அது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து போட்டுக்கிறது? வேலை செய்ய போகிறோம், நம்ம எதாவது வெயிட்டு தூக்க போகிறோம், எதாவது பண்ண போகிறோன்னா இப்போ பாருங்கள் அவர் எப்படி கிராஸில் போடுறாருன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி போட்டு ஷோல்டர்லேருந்து மேலேருந்து எடுத்து கிராஸ் பண்ணுறாரு பாருங்கள். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நல்லா பாருங்கள், பின்னாடி எடுத்துகிட்டு வரணும். பின்னாடி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துக்கு போடலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல செய்யலாம். சப்போஸ் நீங்கள் திருப்பி ஒரு அன்சேஃபான பிளாட்ஃபார்முக்கு போகிறீங்க அப்படின்னா திருப்பி அந்த ஹூக்கை கழட்டி ஹூக் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து இதை எப்படி போடுறது, என்ன பண்ணுறதுங்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். முக்கியம் அது ஷோல்டர் கிட்ட நெஞ்சுக்கிட்ட இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஹூக் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து ஷேக் அப்சார்பர், அதோட எக்ஸ்பைரி டேட் பாருங்கள், அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.